திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 525 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் நான் கொடுத்திருக்கின்றோம். எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி மக்கள் மூலமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாளை நாங்கள் வழங்குகிறோம். 10க்கு 0. இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள் வந்திருக்கா? இல்ல. இளைஞர்களுக்கு 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு அதேதான் வந்திருக்கு. இதுவரை கிடைக்கவில்லை. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்ல, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. நான் ஒரு சிலவற்றை தான் கொடுத்துருக்கிறோம், எல்லாமே கொடுக்கல. இதில் இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது இப்ப உண்மை வெளியாகிவிட்டது. நம்முடைய ஒரு பெரிய தலைவர், ஆனா ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்படியா தன்னை உழைப்பால் அப்படியே தன்னை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில பல களம் கண்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற, வாரிய தலைவர், சட்டமன்ற, இப்படி பல பதவிகளை, பணிகளை, சிறப்புகளை, மேன்மைகளை, பெருமைகள்லாம் மேற்கொண்ட அண்ணன் அவர்களை உங்களுடைய அத்தனை பேர் சார்பில் வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள், அறிவித்தார்கள், அதை உறுதிப்பட சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள், அதை செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக எளிய மக்களிடம், சாமானிய மக்களிடம், மாணவரிடத்துல, இளைஞரிடத்துல, உங்களிடத்துல எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங்காக இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அல்லது இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் என்ன உங்கள் மனசில் தோணுதோ அதை ஃபேராக, நியாயமாக உங்கள் மனசில் தோன்ற அந்த செய்திகளை நீங்கள் சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 46 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆட்டிவிட்டு அண்ணன் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க, நேற்று இரவு அறந்தாங்கில 46வது தொகுதி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 10:30 மணி, அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லா இடங்களிலும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், கவலையோடு இருக்கக்கூடிய மக்கள். ஒரு சாதாரண ஒரு ஆதனக்கோட்டையில் முந்திரி பருப்பு விற்கக்கூடிய அந்த அவர்களுடைய கையை பார்த்து, உங்கள் கையில் இப்படி காயங்களும் கரைகளும் இருக்கிறது என்று அந்த கையை பிடித்து பாசத்தோடு வருடி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் சிலவற்றை ஒரு 10, அந்த 525 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் நான் கொடுத்திருக்கின்றோம். அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது, நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம், அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போட்டலாம். பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம். இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் கொடுத்து, அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர்கள் 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை வீடு வீடாக வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது, எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள். அந்த செய்தியைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது
உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாளை நாங்கள் வழங்குகிறோம். 10க்கு 0. 10க்கு 0. 10க்கு வேற. அம்மா நீங்க பின்னாடி 10க்கு 0. நீங்க ஆலங்குடி 10க்கு 0. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே கல்லூரி மாணவர்கள், இன்னும் மற்றும் படித்த இளைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்றீர்கள். நான் ஒரு சிலவற்றை தான் கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுக்கல. இதில் இன்னும் 525 அறிவிப்புகளில் 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்துருக்குறீங்க. பல பேர் கொடுத்துருக்குறீங்க. ஒரு சில பேர் -100 கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அவர் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். 525 அறிவிப்பும் முதலே படித்து பார்த்த காரணத்தினால இந்த -100 கொடுத்துருப்பாரு என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது இப்போ உண்மை வெளியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம், இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில் உங்க மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு பொட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது, அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. அதே போல அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி. இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உண்மை நிலையை அறிவதற்கு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக, உரிமைக்காக. இந்த பாக்ஸ்லையும் இதுபோல் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் இந்த கார்டை, உதாரணத்துக்கு பாப்பா இதில் ஒரே ஒரு கார்டு எடுங்க. கார்டு உங்களுக்கு எடுங்க, ஒரு கார்டு. ஆமாம், கையிலையும் வச்சுருக்காங்கன்னா கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொடுக்குறோம். பாக்ஸில் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அங்கே சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எல்லாருமே ஸ்க்ராட்ச் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பொதுச் செயலாளருமே ஒரு கார்டு எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. பொதுச் செயலாளருடைய வந்த அந்த கார்டில் சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு. அது வந்திருக்கா வரலையான்னு பொதுச் செயலாளர் நிறைவாக சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில். ஆமாம், உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்கள் எதனா பாக்ஸில் எடுத்தீங்க, என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்கள். உருட்டுகள் 187 இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். நீ 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ரைட். ஆமாம், உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்கள் உட்காருங்க. உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G/5G இணைப்பு மற்றும் 10 GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள். ஓகேம்மா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா? என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா சார். எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? சுதர்சன் காலேஜ். சுதர்சன் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது உங்களுக்கான வாக்குறுதி. உங்களுக்கான வாக்குறுதி கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்திருக்கு. அது வந்திருக்கா? இல்லை சார். அதை படிச்சுட்டு சொல்லுங்க. வரல சார். வரல, தரல. ரைட், படிச்சுட்டு. என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சேம் உங்களுக்கு வந்திருக்கு. ஜாகிர் உங்களுக்கு என்ன? துபாயில் அவருக்கு ஒரு பாக்ஸில் கூட எடுங்க. வாங்க, ப்ளீஸ் கம். பண்ணிட்டீங்களா? இளைஞர்களுக்கு 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு. அதே தான் வந்திருக்கு. இதுவரை கிடைக்கவில்லை. இதுவரை கிடைக்கல. அவர் சொல்லுங்க. அரவிந்த் என்ன வந்திருக்கு? அட்வர்டைசிங் டீம். உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா?
இல்ல சவுண்டா சொல்லணும். விதைக்கலாம் அமைப்பிட்ட கொடுங்க, கார்த்திட்ட கொடுங்க, பாலாஜிட்ட கொடுங்க. உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம். வந்திருக்கா? இல்ல சார். இல்ல தம்பி வந்துரு. வேற யாருக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு? படிங்க. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். என்ன படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்ல, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் தரப்படும். உருட்டு 239 இதுவரைக்கும் கொடுக்கல சார். நன்றி. பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். டிலே தான் நடந்து முடிஞ்சதே, ஈவினிங் டிலே தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதில் மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும். கிடைக்கல. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி. உங்கள்கிட்ட தான் கேட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்த எந்த ஸ்கிராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க வந்த ஸ்கிராட்ச் கார்டுல நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீங்க தான் சொல்லணும். நிறைவேற்றிருக்கிறாங்களா? இதுதான். ஸோ இதுதான்